பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பாபு கௌலிஹி வமா ஜஅல்னல் கிப்லத்தல்லதி குன்த அலைஹா இல்லா லினஅலம மன் யத்தபிஉர் ரசூல மிம்மன் யன்கலிபு அலா அகீபைஹி வ இன் கானத் லகபீரத்தன் இல்லா அலல்லதீன ஹதல்லாஹு வமா கானல்லாஹு லியுதீஅ ஈமானக்கும் இன்னல்லாஹ பின்னாஸி லரஊஃபுர் ரஹீம். வமா ஜஅல்னல் கிப்லத்தல்லதி குன்த அலைஹா, நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எந்த கிபிலாவில் இருந்தீங்களோ அந்த கிபிலாவை நம்ம மாற்றணும் இல்லையா? ஏன் அப்படி நம்ம மாற்றணும் அப்படின்னா, இல்லா லி நஅலம மை யத்தபிஉர் ரசூல மிம்மை யன்கலிபு அலா அகீபை. இல்லா லி நஅலம, நாம் அறிந்து கொள்வதற்காக. எதை அறிவதற்காக அப்படின்னா, மை யத்தபிஉர் ரசூல, ரசூலை அப்படியே பின்பற்றவங்க யாரு? மிம்மை யன்கலிபு அலா அகீபைஹி, தன்னுடைய குதிகாலால் புறம் திரும்பக்கூடியவங்க யாரு என்பதை அறிவதற்காக. அப்படின்னா புரியுதா? நபி என்ன சொன்னாலும் செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. காலங்காலமாக ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் இது செய்யக்கூடாது, இப்படி தான் செய்யணும்னு சொன்னால் அதை என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. நம்மெல்லாம் முஸ்லீமாக இருக்கிறோம், அல்லாஹ் வணங்குறோம், இஸ்லாத்தில் இருக்கிறோம். நமக்கு ஈடுபாடு குறைவுன்னு யார் நம்மள இஸ்லாத்தில் இருந்தாலும் திடீர்னு ஒருத்தன்ட்ட இதெல்லாம் செய்யாத, நீ என்ன பண்ணு, சிலையை வணங்குன்னு சொன்னாக்கா மனசு ஒத்துக்குமா? ஒரு நார்மலான முஸ்லீம் எடுத்துக்கோங்க. நான்கேவாஸ் முஸ்லீமாக இருக்கிற ஒருத்தனாக இருந்தால் கூட, பேர் முஸ்லீம் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் வச்சுருந்தாலும் அவன் தொழுக மாட்டான், ஜக்காத் தர மாட்டான், ஹஜ் செய்ய மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான். இருந்தாலும் அவன்கிட்ட போயிட்டு காலங்காலமாக அவன் செஞ்சுட்டு வரக்கூடிய, அவன் முஸ்லீம்னு அடையாளத்தில் இருக்கும்போது அவன்கிட்ட போயிட்டு அதுக்கு மாற்றமாக அவனை செய்ய சொல்லும் போது அவன் செய்ய மாட்டான் இல்லையா? ஆனால் இது நபியுடைய காலத்தில் எல்லா மக்களுமே காலங்காலமாக பரம்பரையாக ஈசா நபிக்கு அப்புறம் 700 வருடங்களை தாண்டி தானே ரசூல்லா வர்றாங்க. அப்போ அந்த மக்கள்லாம் அவ்வளோ நாட்கள் சிலை வணங்கிட்டு இருந்த மக்கள். இப்போ அந்த மக்கள்கிட்ட போயிட்டு திடீர்னு இதெல்லாம் இல்லைன்னு சொல்லும்போது அவங்களால ஏற்றுக்க முடியாதில்லை. எப்படி அந்த பழக்கம், ஒரு விஷயத்தை புதுசாக சொல்கிறது எப்படி கஷ்டமோ அந்த மாதிரி தான் இதுவும். ஏன்னா அவங்கெல்லாம் எதை முன்னோக்கி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு முக்கியமான மதிப்பிற்குரிய இடமா பைத்துல் முகத்தஸ் இருந்தது. நபியுடைய பிரியம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, காபத்துல்லாவை தான் நம்ம என்ன பண்ணணும், பின்பற்றணுங்கிறது ஆசையாக இருந்துச்சு. ஆனால் திடீர்னு நபியை நீங்கள் காபத்துல்லா முன்னோக்குங்கன்னு சொல்லும்போது நபி திரும்பிட்டாங்க. மற்றவங்கெல்லாம் திரும்பினாங்களா, புரிஞ்சா இல்லையா, அக்செப்ட் பண்ணாங்களா அதா என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக. அலி நாயலம மை யத்தபிஉர் ரசூல மிம்மை யன்கலிபு அலா அகீபை, யார் நபியை பின்பற்றி அப்படியே திசை திரும்பினார்கள், யார் புறமுதுகிட்டார்கள் என்பது சம்பந்தமாக. புறங்கால் காலை திருப்பலை அப்படிங்கிற மாதிரி கணக்கு. வயின் காலத்தில் கபீரத்தன் இல்லா அலல்லதீன ஹதல்லா, அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுகின்றானோ அவங்கள தவிர மற்ற எல்லாத்துக்கும் இது எப்படி தான் இருக்கும், கடினமானதாக தான் இருக்கும், பெரிதாக இருக்கும். வமா கானல்லாஹு லியுதீஅ ஈமானக்கும், நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாக்கு போனாக இல்லை. இன்னல்லாஹ பின்னாஸி லரஊஃபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மக்களை கொண்டு மென்மையாகவும் இரக்கம் உள்ளவனாகவும் என்ன செய்ய இருக்கிறான், ரഊஃப் கருணை உள்ளவனாக இருக்கிறான். வகால ஹத்தஸ்னா முஸத்தத் கால ஹத்தஸ்னா யஹ்யா அன் சுஃபியான் அன் அப்துல்லாஹ் இப்னு தீனார் அன் இப்னி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா வ அன்ஹும் பைனா நாஸு யுஸல்லூன அஸ்ஸுப்ஹ ஃபி மஸ்ஜிதி குபா. மஸ்ஜித் குபான்னு இப்போயும் இருக்குது அந்த பள்ளியாசல். அந்த பள்ளியில் மக்கள் எல்லாம் சலாத்துல் ஃபஜ்ரை தொழுது கொண்டிருக்கிற அந்த வேளையில், அந்த நேரத்தில் ஜாயின்னு ஃபைன், ஒருத்தர் வரக்கூடியவர் என்ன பண்ணார், ஒருத்தர் ஃபகால இப்படி சொன்னார். என்ன சொன்னார்? அன்ஸலல்லாஹு அலன் நபியு அன்ஸலல்லாஹு அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனன், நபிக்கு அல்லாஹ் ஒரு வசனத்தை என்ன பண்ணியிருக்கிறான், இறக்கியிருக்கின்றான். எப்படிப்பட்ட வசனம்? ஐயஸ்தக்பிரல் காபத்த, காபாவை பின்பற்றக்கூடிய ஒரு கட்டளையோடு அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், நபிக்கு ஒரு ஆயத்தை இறக்கியிருக்கிறான். ஃபஸ்தக்பிலூஹா, நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த காபாவை முன்னோக்குங்கள். உடனே தொழுகையில் அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, ஃபதவஜ்ஜஹு இலல் காபா, காபாவின் பக்கம் திரும்பி விட்டார்கள். பாபு கௌலிஹி, அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, நபியே கது நரா, நாம் பார்க்கிறோம்,
தகல்லுபு வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, நீங்கள் வானத்தையே என்ன பண்ணுறீங்க, திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒன்று கேட்க வர்றீங்க, பிரியப்படுறீங்க, காபாவை கிபிலாவாக ஆக்க நீங்கள் பிரியப்படுறீங்க. ஃபலன் வள்ளி என்ன கிபிலத்தன் தல்லாஹா, நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ அதே நாம் உங்களை கிபிலாவாக திருப்புகிறோம். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், உடனே நீங்கள் என்ன செய்யுங்க, ஹரம் ஷரீஃபை நீங்கள் என்ன பண்ணுங்க, திசையாக கிபா திசையாக முன்னோக்குங்கள் என்று சொல்லும் போது அம்மா யாலம் யாமலுங்கிற வார்த்தை அல்லாஹ் வந்து அவங்க செய்கிறதை தொட்டும் அல்லாஹூ பொடுபோக்கவனா என்னது அல்லாஹ் என்ன பண்ணல இல்லை என்கிற அந்த ஆயத்தோடு முடிகிறது. وقال حدثنا علي بن عبد الله قال حدثنا معتمر عن أبيه عن أنس رضي الله تعالى عنهم قال لم يبق ممن صلى القبلتين غيري. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கடைசி காலத்தில் சொன்னாங்க, ரெண்டு கிபிலாவை முன்னோக்கியவர்கள், ரசூலுல்லாவோடு இருந்து ரெண்டு கிபிலாவை முன்னாடி பைத்துல் முகத்தஸையும் அதுக்கப்புறம் அது மாற்றப்பட்ட காபத்துல்லாவையும் முன்னோக்கியவர்கள் என்ன தவிர யாருமே என்னதில்லை, இப்போ ஹயாத்தோட என்னது இல்லை அப்படின்னு சொன்னாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பாபு வலைன் அதைதல்லதீன ஊத்துல் கிதாப பிகுல்லி ஆயத்தின் மா தபியோ கிபிலத்தக் இலா கௌலிஹி இன்னக இதல்ல மினல் ஸாலிமீன். நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னா, வலைன் அதைதல்லதீன, நீங்கள் எந்த ஆதாரங்களை கொண்டு வந்தாலும், ஊத்துல் கிதாப வேதக்காரங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் எவ்வளவு ஆதாரங்களை கொண்டு போய் சொன்னாலும், பிகுல்லி ஆயத்தின் எந்த அத்தாட்சிகளை அனைத்து ஒவ்வொரு விதமான அத்தாட்சிகளை நீங்கள் கொண்டு சென்றாலும் எப்படியும் அவங்க மாத்தபியோ கிபிலத்தக்க உங்களுடைய கிபில அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க பின்பற்ற மாட்டாங்க. அது மாதிரி ஒமா தாபியும் கிபிலத்துன்னு வரும் இல்லையா, அவங்களும் உங்கள் இதை பின்பற்ற மாட்டாங்க, நீங்களும் அவங்க இதை என்ன பண்ணக்கூடாது, பின்பற்றக்கூடாது. அப்படி யார் மீறுறாங்களோ அப்படி மீறி பின்பற்றுனீங்கன்னு சொன்னால் இன்னக்கு இதெல்லாம் மினல் ஸாலிமீன், நிச்சயமாக நீங்கள் அப்போ அநியாயக்காரங்களில் போயிருவீங்க அப்படின்னு இந்த ஆயத்து வரும். قال حدثنا خالد بن مخلد قال حدثنا سليمان قال حدثني عبد الله بن دينار عن ابن عمر رضي الله تعالى عنهما وعنهم بينما الناس في الصبح بقباء. அதே ஹதீஸ். ஜாஅஹும் ரஜுலுன், ஒரு மனிதர் வந்து ஃபகால இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قد انزل عليه ليله القران وامر ان يستقبل الكعبه. நபிக்கு ஒரு ஆயத்து இறங்குனுச்சு, அந்த ஆயத்துல காபாவை முன்னோக்கு சொல்லி கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள். எனவே நீங்க என்ன செய்யுங்க, ஃபஸ்தக்பிலுஹா, அதை பின்பற்றுங்கள், அதை முன்னோக்குங்கள். வகான வஜ்ஹுன் நாஸி இலா ஷாம், இப்போ மக்களுடைய முகமெல்லாம் ஷாமின் பக்கம் இருந்தது, பைத்துல் முகத்தஸை நோக்கி இருந்தது. ஃபஸ்ததாரு பி உஜூஹிஹிம், அவங்க முகத்தை என்ன பண்ணிட்டாங்க அப்படியே இலல் காபா. பாபு அல்லதீன் ஆத்தைனாகுமுல் கிதாப, நம்ம யாருக்கு வேதம் கொடுத்துருக்குறோமோ அந்த மக்களுக்கு தெரியும் இதுதான் உண்மையான வேதம், இதை சொல்றவங்க தான் உண்மையான நபி என்பது தெரியும். யாரிஃபூனஹு, அந்த வேதத்தை அவர்கள் அறிவார்கள். கமா யாரிஃபூன அப்படின்னா ஆகும், எப்படி ஒரு தாய் தந்தைக்கு இதுதான் நம்ம புள்ளுங்கிறது தெரியுமோ அந்த மாதிரி அவங்களுக்கு அதுதான் உண்மையான வேதம் என்ன பண்ணும் தெரியும். இருந்தாலும் வைன ஃபரீகம் எனக்கும் லயக்துமூன், இருந்தாலும் அவங்கள ஒரு கூட என்ன பண்றாங்க, அதை மறைக்கிறாங்க. ஃபலா தக்கூனன்ன மினல் மும்தரீன், எனவே நீங்கள் சந்தேகப்படக்கூடிய லிஸ்ட்ல என்ன பண்ணிடுவானா இருக்க வேண்டாம் என்று நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னார். வகால ஹத்தஸ்னா யஹ்யா இப்னு கஸா قال حدثنا مالك عن عبد الله بن دينار عن ابن عمر رضي الله تعالى عنه قال بين الناس في قباء في صلاة الصبح إذ جاءه معات. ஒருத்தர் வந்து فقال சொன்னார், இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قد انزل عليه ليلة قرآن وقد أمر أن يستقبل الكعبة فاستقبلوها وكانت وجوههم إلى الشام فاستدار إلى الكعبة. ஓகேவா? பாபு வலிகுல்லி விஜ்ஹத்துன் ஹுவ முவல்லிஹா ஃபஸ்தபிக்குல் கைராத் ஐனமா தகூனு யாத்தி பிக்குமுல்லாஹு ஜமீஆ இன்னல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். வலிகுல்லி, ஒவ்வொரு கூட்டத்திற்குமே, வலிகுல்லி ஒவ்வொரு சமூகத்திற்கும் விஜ்ஹத்துன் ஒரு திசை இருக்கிறது, ஹுவ முவல்லிஹா, அதை அவர்கள் பின்பற்றுவதற்கு என்ன இருக்குது, ஒரு திசை இருக்கிறது. எனவே நீங்க நல்ல விஷயங்களை சொன்னா அதை முந்துங்க. ஃபஸ்தபிக்குல் கைராத், நல்ல விஷயங்களை நீங்க முந்துங்க. ஐனமா தகூனு யாத்தி பிக்குமுல்லாஹு ஜமீஆ, எப்படியா இருந்தாலும் எங்க இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் எல்லாம் என்ன பண்ணுவான், ஒரு நாள் ஒன்று சேர்த்துருவான். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாத்தையுமே செய்யறதுக்கு அல்லாஹ்க்கு என்ன இருக்குது, சக்தி இருக்கிறது. அதே ஹதீஸ். وقال حدثنا محمد بن المثنى قال حدثنا يحيى عن سفيان قال حدثني ابو اسحاق قال سمعت البراء رضي الله تعالى عنهم قال صلينا مع النبي صلى الله عليه وسلم, நாங்கெல்லாம் நபியோடு தொழுது கொண்டிருந்தோம். நஹ்வ பைத்துல் முகத்தஸி,
நஹ்வ பைத்தில் மக்திசி சித்தத்த அஷரா சபாத்த அஷர ஷஹரன். ஒரு 16-17 மாதம் நான் நபியோட என்ன பண்ணியிருக்கிறோம், பைத்துல் மக்திஸை பின்படி நாம் தொழுதுருக்கிறோம். சும்ம சரஃபஹு நஹுல் கிப்லா, பிறகுதான் என்ன பண்ணிச்சு, கிப்லாவை நோக்கி திருப்பப்பட்டுச்சு. பாபு ஒமின் ஹைத்து ஹரஜித்த, நீங்கள் எங்கே வெளியே போனாலும் வள்ளி வஜ்ஹக ஷஜ்ரல் மஸ்ஜித் ஹராம், தொழுகை நேரம் வந்து விட்டால் நீங்கள் மஸ்ஜிதுல் ஹரம் என்ன பண்ணிக்க வேண்டியதான், கிப்லாவாக முன்னோக்கிக்க வேண்டியதான். வைன்னஹுல் ஹக்கும் ரப்பிக், அந்த கட்டளை இறைவனிடமிருந்து அந்த உண்மையான கட்டளையாகும். அமல்லாஹு பிகாஃபிரின் அம்மா தஅமலூன், நீங்கள் செய்கிறத விட்டு அல்லாஹ் உங்களை கண்டுக்காம பொடுபோக்காக இருக்கக்கூடியவன் இல்லை. ஷத்ரு தில்காஹு, ஷத்ருனா திசைன்னு அர்த்தம். ஓகேவா. وقال حدثنا موسى ابن اسماعيل قال حدثنا عبد العزيز بن مسلم قال حدثنا عبد الله بن دينار قال سمعت ابن عمر رضي الله تعالى عنهم يقول بين الناس في الصبح بقباء إذ جاءهم رجل فقال أنزل الليلة قرآن فأمر يستقبل الكعبة فاستقبلوها واستداروا كهيئتهم. எப்படி இருந்தாங்களோ அப்படியே என்ன பண்ணாங்க, திரும்பி விட்டார்கள். ஃபதவஜ்ஜஹு இலல் காபத்தி வகான வஜ்ஹுன் நாஸி இல ஷாம். பாபு ஒமின் ஹைசு ஹரஜித ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் வஹைசுமா குந்தும் ஃபவல்லு வஜூஹகும் ஷத்ரா இலா கௌலிஹி லஅல்லகும் தஹ்ததுன். எங்கே வெளியே போனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஹரம் மஸ்ஜிதுல் ஹரமை நீங்கள் பின்பற்றலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த திசையை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பின்பற்றலாம். وقال حدثنا قتيبة بن سعيد عن مالك عن عبد الله بن دينار عن ابن عمر رضي الله تعالى عنه قال بينما الناس في صلاة الصبح بقباء إذ جاءهم آت فقال إن رسول الله صلى الله عليه وسلم قد أنزل عليه الليلة وقد أمر أن يستقبل الكعبة فاستقبلوها وكانت وجوههم إلى الشام فاستدار إلى القبلة. ஓகேவா. பாபு கௌலிகி இன்ன சஃபா வல் மருவா, நிச்சயமாக சஃபா மருவா என்கிற அந்த மலை இருக்கிறது, அது இரண்டும் மின் ஷஆயிர் இல்லா, அல்லாஹுடைய சின்னத்திலிருந்து கட்டப்பட்டது. ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த யஅ்தமர், யார் ஹஜ்ஜி செய்கிறாங்களோ அல்லது உம்ரா செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபலா ஜுனாஹ அலைஹிமா யதவஃப பிஹிமா, அவ்விரண்டுக்கும் மத்தியில் தவாப் செய்வது என்பது குற்றமாக என்ன பண்ணாது, ஆகாது. வமன் தத்தவ்வா ஹைரன், இருந்தாலும் யார் தானா நல்ல விஷயங்களை முன்வந்து எக்ஸ்ட்ராவாக செய்கிறாங்களோ ஃபைன் அல்லாஹ் ஷாக்கிரன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் அவங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடியவனாகவும் அறிந்தவனாகவும் என்ன பண்ணுறான், இருக்கிறான். இந்த இடத்துல ஷஆயிர் என்கிற வார்த்தை அதுக்கு என்னது, அலாமாத்துன், அடையாளங்கள் சின்னங்கள் என்ற பொருள் உண்டு. வாஹிதத்துஹா, அதோடைய ஒருமை ஷாயிரத்துன் என்று வரும். ஷாயிரோட ஒருமை ஷைரத். கால இப்னு அப்பாஸ் அவங்க சொன்னாங்க ரலியல்லாஹு, சஃப்வா, சஃப்வான்கிற வார்த்தைக்கு வந்து அது ஹஜரன் அர்த்தம் இருக்குது. சஃப்வான்கிற வார்த்தைக்கு ஹஜர், கல், பாறைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல சஃபான் என்று இங்கே என்ன அர்த்தம் சொல்லப்படுதுன்னா அல் ஹிஜாரத்துல் முல்சு, முல்சுனா வழுக்கு பாறை சொல்லுவாங்க இல்லையா, வலுவலுன்னு இருக்குங்க. அதில் வந்து அல்லத்தி லா துன்பித்து ஷயன், எந்த செடியும் அது என்ன பண்ணாது, முளைக்கவே விடாது. அப்படிப்பட்ட பாறைக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. ஒரு வாஹிதத்து சஃப்வானா பி மானா சஃபா, இந்த இடத்துல சஃப்வானுங்கிற வார்த்தையும் சஃபான்கிற வார்த்தையும் ஒரே அர்த்தம் தான். சஃபா என்பது ஜம்முக்காக பயன்படுத்தக்கூடியது. சஃபானத் என்பது ஒருமை என்றால் சஃபா என்பது ஜம்முக்காக பயன்படுத்தக்கூடியது. ஒரு வாஹிதத்து சஃப்வானத்துன் பி மானா சஃபா. ஓகேவா. சஃபா லில் ஜம்மு. وقال حدثنا عبد الله بن يوسف أخبرنا مالك عن هشام بن عروة عن أبيه أنه قال, ஹிஷாம் இப்னு உருவா அன் அபிஹி, தன் தந்தையை தொட்டும் உருவா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ். அன்னஹு கால், அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது கால குல்துலி ஆயிஷத்த சௌஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் போய் ஆயிஷா நாய்கிட்ட போய் கேட்டேன். வான யௌமைதின் ஹதீது சின்னி, நான் சின்ன வயசு பையனாக இருக்கும்போது நான் யார்கிட்ட போய் கேட்டேன், ஆயிஷா நாய்கிட்ட போய் கேட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னா, ராய்தி கவுலல்லாஹி தபாரக வ தஆலா, அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு ஆயத்தில் சொல்கிறானே, அது சம்மந்தமாக அவங்கள்ட்ட நான் கருத்து கேட்குறேன், அவங்க கருத்து என்ன சொல்கிறான் அல்லாஹ் பாருங்க. இன்ன சஃபா வல் மருவா, சஃபா மருவான்கிற மலை என்பது மின் ஷஆயிர் இல்லா, அல்லாஹ்வுடைய சின்னத்தில் கட்டுப்பட்டது. ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த யஅ்தமர,
யார் ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு யாராக அங்கே போகும்போது ஃபலா ஜுனாஹ அலைஹி தவாஃப பிஹிமா, அந்த ரெண்டையும் தவாஃப் செய்கிறது என்ன கிடையாது. இப்போ இந்த ஆயத்தை நல்லா இறக்கியிருக்கானா என்ன விளங்க முடியுதுன்னா, ஒருவேளை அந்த காலத்துக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து அங்கே தவாஃப் செய்து குற்றமாக கருதுனா தானே அல்லாஹ் அந்த அப்படி ஒரு ஆயத்தை இறக்கணும். அப்போ இந்த சஹாபி கேட்குறாங்க, உங்கள் கருத்து என்ன? ஃபமா உரா அலா அஹதின் ஷைஅன் அல்லா யதவஃப பிஹிமா, நான் எப்படி நினைக்கிறேன்னா இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னா, அந்த ஹஜ்ஜுக்கு போகிறவங்க உம்ராவுக்கு போகிறவங்க அதை தவாஃப் செய்யாட்டி குற்றம் இல்லை, செய்யாமல் வந்துட்டாங்க, ஷஃபா மருவாவை தவாஃப் செய்யாமல் வந்துட்டாங்க, அதை அந்த சையெல்லாம் செய்வாங்க, தான் செய்யாமல் வந்துட்டா என்ன கிடையாது, குற்றமில்லை என்று அல்லாஹ் சொல்கிறானோ என்று நான் என்ன பண்ணுறேன் நினைக்கிறேன். சம்மந்தம் இல்லாமல் வந்து குற்றம் அதை தவாஃப் செய்கிறது என்னது குற்றமில்லைன்னு ஏன் சொல்ல போகிறான், அதை செய்யாமல் வந்தால் பிரச்சனை இல்லை, அப்படி தான் அல்லாஹ் சொல்ல வரான்னு நான் என்ன பண்ணுறேன், அப்படி தான் நினைக்கிறேன். அப்படிங்கும்போது ஃபகாலத் ஆயிஷா நான் விளக்கம் கொடுத்தாங்க, கல்ல அப்படி கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அல்லாஹ் அப்படிலாம் சொல்லலை. லவ் கானத் தகூலு, அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஆயத்து இருந்திருந்தால் கானத்து எப்படி இருந்திருக்கணும், ஃபலா ஜுனாஹ அலைஹி அல்லா யதவஃப பிஹிமான்னு இருந்திருக்கணும். அப்படி தானே தவாஃப் செய்ய அப்படி சொல்லியிருப்பானே, அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருப்பானே, ஃபலா ஜுனாஹ அலைஹி அல்லா யதவஃப, நாங்கள் தவாஃப் செய்யாமல் இருக்குது என்ன கிடையாது, குற்றம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாமே. ஆனால் அதுக்கு அது விளக்கம் கிடையாது. இந்த ஆயத்து வந்து இன்னமா உன்சிலத் ஹாதிஹில் ஆயத்து ஃபில் அன்சார், இந்த ஆயத்து வந்து அன்சார் சஹாபாக்களுடைய விஷயத்தில் இறக்கப்பட்ட ஆயத்து. ஏன் அப்படின்னா அந்த சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி காணும் யுஹில்லூனலி மனாத், மனாத்துன்னு ஒரு கடவுள் இருக்கும் இல்லையா, என்ன மனாத் கேள்விப்பட்டிருக்கீங்களா, லா துஸா மனாத்துன்னா, இந்த மனாத்துங்கிற கடவுளை வணங்குற காலத்தில் அவங்கெல்லாம் அதுக்கு உமரா செய்யக்கூடியவங்களாம் என்ன பண்ணாங்க, எஹ்ராம் ஆடை கட்டக்கூடியவங்களாம் இருந்தாங்க, தஹலீல் செய்யக்கூடியவங்களாம் இருந்தாங்க. அந்த மனாத்துங்கிறது எங்கே இருக்குன்னா, கானத்து மனாத்தோ சதுவ குதைது, மக்காவிலேருந்து மதினாவுக்கு போகிற வழியில் குதைதுன்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த குதைதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் அந்த மனாத்துங்கிற அந்த சிலை என்ன கடவுள் என்ன பண்ணுது இருந்தது. இப்போ வந்து மக்கள்லாம் என்ன அதனால் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, காணும் அந்த அன்சார் சஹாபாக்கள்லாம் எப்படி இருந்தார்கள், ஹர்ரஜுன குற்றமாக கருதக்கூடியவர்களாக இருந்தார்கள். எத்தூஃபு பைன சஃபா வல் மருவா, சஃபாவுக்கு மருவாவுக்கு மத்தியிலையும் தவாஃப் செய்கிறது என்னது ஒரு குற்றமான, ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு மடமை கால பழக்கம் என்று அவங்க என்ன பண்ணிட்டாங்க நினச்சி செய்யாமல் இருந்தாங்க. அப்போ தான் ஃபலம்மா ஜால் இஸ்லாம் வந்த பொழுது சாலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாலிக்க, ரசூலுல்லாஹ் இதை பற்றி கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரிலாம் இஸ்லாத்தில் என்ன பண்ணுதா இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது தான் ஃபன்ஸலல்லாஹ் அல்லாஹ் ஆயத்தை இறக்குறா, இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த வயத்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி யதவஃப் பிஹிமா என்கிற ஆயத்தை இறக்குறா. وقال حدثنا محمد بن يوسف قال حدثنا سفيان عن عاصم بن سليمان قال سألت أنس بن مالك رضي الله تعالى عنه عن الصفا والمروة. நாங்கள் சுலைமான் அவங்க அறிவிக்கிறாங்க, ஆசிம் இப்னு சுலைமான் அறிவிக்கிறாங்க, நான் அனஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் கேட்டேன், சஃபா மருவா பற்றி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, கால குன்னா நாங்கள்லாம் எப்படி இருந்தோம்னா, நரா அன்னஹுமா மின் அம்ரில் ஜாஹிலியா, அப்படி சஃபா மருவாவை தவாஃப் செய்வது என்பது ஒரு ஜாஹிலியா கால பழக்கம் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் நினச்சிருந்தோம். இப்போ அம்மா காலன் இஸ்லாம், எனவே இஸ்லாம் வந்த பொழுது அம்சக்குன்னு அனுக்குமா நாங்கள் அதை செய்யாமல் எங்களை என்ன பண்ணியிருந்தோம் தடுத்து தான் வச்சுருந்தோம். அதனால் இப்போ அன்ஸலல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் என்ன பண்ணா, இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த வயத்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி யதவஃப் பிஹிமா என்கிற ஆயத்தை இறக்குனா. பாபு கௌலிஹி வ மினன் நாசி மை யத்தஹிது மின் தூனில்லாஹி அந்தாதன் யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ், மக்களிலிருந்து யார் அல்லாதவர்களை கடவுள்களாக எடுத்துக்கொள்கிறார்கள், அது மாத்திரமல்ல யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ், அந்த கடவுள்களை அல்லாஹ்வை நேசிக்கிறது போல என்ன பண்ணுறாங்க நேசிக்கிறார்கள் என்கிற ஆயத்து. வகால ஹதஸனா அப்தான் அன் அபி ஹம்சா அனில் அமஷ் அன் ஷகீக் அன் அப்துல்லா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமத்தன் ஒரு விஷயத்தை ஒரு மாதிரி சொன்னாங்க, ஒரு வார்த்தையில் சொன்னாங்க, அவங்க ஒரு வாசகத்தில் சொன்னாங்க. குல் தூக்குறான்னா வேறு வாசகத்தில் அந்த மேட்டரை நான் என்ன பண்ணியிருக்கேன் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க, மண் மாத்த யார் மௌத்தாயிட்டானோ வஹுவ யதுஓ மின் தூனில்லாஹி நித்தன்,
அல்லாஹ் அல்லாத கடவுளை அழைக்கக்கூடியவனாக நிலையில் என்ன பண்ணிட்டான் ஒருத்தன் மரணித்து விட்டால் தகர நேரம் எங்கே போவான், நரகத்துக்கு நுழைவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் அப்படியே மாற்றி எப்படி சொன்னேன்னா, வகுல்து ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, மண் மாத்த யார் மௌத்தாகிறார்களோ வகுவ லாயதூர் இல்லாஹி நிந்தன், அல்லாஹ் அல்லாததுக்கு நித்தை அல்லாஹ் அல்லாததுக்கு பகரமாக வேறொரு கடவுளை அழைக்காமல் மௌத்தாகிற ஒருத்தன் தான் என்ன பண்ணுவான், தகலல் ஜன்னா, இதுக்குள்ளே போவான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அல்லாஹ் அல்லாதவனை அழைப்பவன் அப்படியே மௌத்தாகிறவன் நரகத்துக்கு போவான்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், அல்லாஹ் அல்லாததை அழைக்காத ஒருத்தன், அப்படி அழைக்காத நிலையிலே அல்லாஹ் மட்டுமே வணங்கியவனாக அவன் வஃபாத்தாகிவிட்டால் அவன் சொர்க்கத்துக்கு என்ன செய்வான், போவான்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி